ஹலோ கைஸ், உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் நம்பரை காணும், அட்ரஸை காணும், சஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்களா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹாய், நான் விக்னேஷ். இது ஜாஸ் இன்ஃபோடைம். கூகுள் மை பிஸ்னஸ், அதாவது கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, இது ஏன் சஸ்பெண்ட் ஆகுது, இந்த சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், இப்படின்ற விஷயங்களை அடுத்தடுத்து பார்க்கலாம். இது பிஸ்னஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஃபிசிக்கலாக இருக்க ஒரு கஸ்டமரை ஃபிசிக்கல் லொக்கேஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இந்த கூகுள் மை பிஸ்னஸ். இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பிஸ்னஸ் இன்ஃபோவும் கொஞ்சம் ஃபோட்டோஸுமே போதும். ஆனால் இந்த வெரிஃபிகேஷனில் தான் மெயின் இஷ்யூவே இருக்குது. வெரிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓடிபி மூலிமா வெரிஃபை பண்ணலாம், இமெயில், எஸ்எம்எஸ், இல்லை அப்படின்னா கால் மூலிமா வெரிஃபை பண்ணுவாங்க, இல்லைனா பிஸ்னஸ் வீடியோவில் வெரிஃபை பண்ணுவாங்க, இல்லைனா லைவ் வீடியோ மூலிமா வெரிஃபை பண்ணுவாங்க, போஸ்ட் கார்டு மூலிமா வெரிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உங்களோட ஃபிசிக்கல் அட்ரஸ்க்கு போஸ்ட் கார்டு வரும், அந்த போஸ்ட் கார்டில் ஒரு 6 டிஜிட் கோட் இருக்கும், அதை லிங்க்கில் கிளிக் பண்ணி நம்ம அதை வெரிஃபை பண்ணலாம். இந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ பிஸ்னஸ் வீடியோஸ் மூலிமா தான் அதிகமான வெரிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 வந்து வெரிஃபிகேஷன் தான். வெரிஃபிகேஷனில் ஃபேக்கான அட்ரஸ் கொடுக்கறதுனாலையும் ப்ராப்பரான விஷுவல்ஸை காட்டாதனாலையுமே நிறைய பேருக்கு வந்து இதில் சஸ்பெண்ட் ஆயிடுது ஆர் ரிஜெக்ட் ஆயிடுது. மொபைல் நம்பர் இஷ்யூ, இது நிறைய பேருக்கு இருக்குது. இது பல ஃபேக்டர்ஸ்னால இந்த மொபைல் நம்பர் இஷ்யூஸ் வருது. இது என்னன்றது அப்கமிங்கில் பார்ப்போம். 2வது சேட். ஸோ இந்த சேட்டில் வந்து எஸ்எம்எஸ் எனபிள் பண்ணியிருக்காங்க, வாட்ஸ்அப் எனபிள் பண்ணியிருக்காங்க, வேறு நீங்கள் எது வேணாலும் எனபிள் பண்ணிக்கலாம். பட் அதுலேயுமே வந்து நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. தென் ஃபைனலி டேரெக்டாக சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த சஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான 6 ரீசனை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன், ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. என்ஏபி அப்படின்னு சொல்லுவோம், நேப், அதாவது நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், இதை ப்ராப்பராக ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். 2வது கூகுள் வந்து ஒரு சில ப்ரொஃபைல்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு லாக் ஸ்மித்து, பிளம்பர்ஸு, ரீஜென்ரேஷன் சர்வீஸ், இதெல்லாமே கூகுள் ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணி தான் விடுவாங்க ஆர் அவங்களும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. தென் 3rd ஒன், சேம் லொக்கேஷனில் மல்டிபிள் லிஸ்டிங், இதுவுமே வந்து ஒரு இஷ்யூ தான். தென் சடன் ஸ்பைக், நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணோடனே எல்லாருக்கும் லிங்கை ஷேர் பண்ணி ரிவ்யூ கொடுங்கன்னு கொடுக்கும்போது சடனாக ஸ்பைக் ஏறும். ஸோ ரிவ்யூஸ் சடனாக ஸ்பைக் ஏறும்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, மேபி அது ஸ்பேமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. தென் ஃபைனலி மல்டிபிள் ஐபிஸ். கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் 1 இல்லைனா 2 ஐபிஎஸ்ல யூஸ் பண்ணலாம். மல்டிபிள் யூசர்ஸ் கிட்ட கொடுத்து அந்த மேனேஜ் பண்ண கொடுத்தாலும் கூகுள் வந்து அதை ஸ்பேமாக சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. தென் ஃபைனலி விஷுவல் வேலிடேஷன், ப்ராப்பரான ஸ்டோர் ஃப்ரண்ட் ஃபோட்டோ, ப்ராப்பரான நேம் போர்டு, அதாவது சைனேஜ் ஃபோட்டோ, தென் வீடியோ ரெஃபரன்ஸ், அந்த இன்டீரியரோட வீடியோஸ், உங்களோட ஆஃபீஸோடது ஆர் உங்கள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டோடது எதுவாக இருந்தாலும் அதுக்கான ரிலேட்டபிள் வீடியோஸ் அண்ட் இமேஜஸை நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல ஜென்யூனாக நம்ம இருக்கணும். நம்ம கொடுக்குற ப்ரொஃபைல் அண்ட் அது ரிலேட்டடாக கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜென்யூனாக இருக்கணும். அது ஆல்ரெடி அங்கே ஒர்க் ஆகிற ஒரு பிஸ்னஸாக இருக்கணும். தென் பிஸ்னஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஃபேக்கான அட்ரஸ் கொடுக்கறதுனாலையும், தென் கோவர்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம் விர்ச்சுவல் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்குறாங்க. ஸோ விர்ச்சுவல் ஆஃபீஸ் அட்ரஸ் அண்ட் கோவர்க்கிங் ஸ்பேஸை வந்து கூகுள் அக்செப்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபிசிக்கல் லொக்கேஷன் ஆப்ஷனுக்கு பதிலாக சர்வீசபிள் ஏரியா அப்படின்ற ஆப்ஷனில் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். தென் கீவேர்ட்ஸ் வந்து முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் சர்வீஸில் கீவேர்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரேண்டமாக டிஸ்கிரிப்ஷனில் கீவேர்ட்ஸ் மட்டும் தான் போடுறாங்க. பட் அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு குட்டி பேராவாக போடும்போது அது பெருசாக ப்ராப்ளமாக இருக்காது. பட் வெறும் கீவேர்ட்ஸை போட்டிங்கன்னா அது ஒரு இஷ்யூ. தென் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் நேம்லேயே வந்து கீவேர்ட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு ஃபேப்ரிகேஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் சொல்லிட்டு ஹெட்டிங்கே கொடுத்துருவாங்க. பட் பிஸ்னஸ் நேம்னு சொல்லி ஒன்று இருக்கு, அந்த பிஸ்னஸ் நேம் மட்டும் தான் கொடுக்கணும். பிஸ்னஸ் நேம் ஸ்பேஸில் உங்கள் கீவேர்ட்ஸை கொடுக்கவே கூடாது. கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிரும் ஆர் ரிவ்யூவில் வச்சிருப்பாங்க. இந்த வெரிஃபிகேஷனில் தான் வந்து ப்ராப்ளமே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பரான சைன் போர்டு கொடுக்காதனாலையும், ப்ராப்பரான ஷாப் ஃப்ரெண்ட் ஃபோட்டோ கொடுக்காதனாலையும் தான் நிறைய வெரிஃபிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருந்து சஸ்பெண்ட் ஆகுது. ஸோ அப்படி சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்பீல் பண்ணும்போது உங்களோட ஜிஎஸ்டி டாக்குமெண்ட் ஆர் பிஸ்னஸ் லைசன்ஸ் ஆர் இந்த பிஸ்னஸ் நேம் ரிகார்டிங்காக நீங்கள் இபி பில் ஆர் வாட்டர் பில் ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் உங்கள் பிஸ்னஸ் நேம் இருக்கணும். அந்த பில்லை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் அப்பீல் பண்ணும்போது வித்தின் 60 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் அவங்க அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இல்லைனா அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எகெயின் மறுபடியும் அப்பீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்கான கூகுள் மை பிஸ்னஸ் இஷ்யூ பற்றி நம்ம இப்போ பேசியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் நான் அதில் அட்ரஸ் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நீங்களும் ஃபேஸ் பண்ணுறீங்க, அதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இல்லை நான் ஏதாவது ஒரு அட்ரஸ் பண்ணாமல் இருக்கேன் உங்கள் இஷ்யூஸை அப்படின்னா கமெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அட்ரஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் உங்களுக்கு பண்ணுறேன். தேங்க்யூ.